ஹலோ. ஹாய். ஹாய். எங்க போறோம்னா ம். போட்டிங் போறோம். ஓம் புள்ள அம்பர்லா 18ஆம் ஆண்டு படகு போட்டிக்கு புறப்பட்டமா. என்ன போட்டிங் போறோம்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போறோம் போட்டிங்கு. ஆமா. என்னடா வெயில்ல போறாங்க எல்லாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் நிழலா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. வாய்ப்பில்லை ராஜா. அதனால போறோம். ஆமா. அந்த ஓகேவா? நம்பிக்கையில தான் வந்து போறோம். ஓகேவா? காலையில ஒயிட் டவுன் போய் செம்ம காமெடியா போச்சு. போன்ல ஒழுங்கா சார்ஜ் போடாம போய் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆயிப்போச்சு பாதியிலே. அதனால வந்துட்டோம். நாளைக்கு திரும்பி அங்க போனோம். அதுக்குள்ள வந்து இப்போ போட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே. ஓகேவா? வெட்ட வெயில்ல வந்து போட்டிங் போறோம் போட்டிங் நாங்க. போறோம். எப்படி இருக்கும்னு தெரியல. அங்க போயிட்டு பார்க்கலாம். ஓகே. சரி ஓகே. பாண்டி மெரினா போட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. போலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம போட்டிங் வந்தாச்சு. ஓகேவா? மொட்டை வெயில்ல வந்ததுல கொஞ்சம் பயமா இருக்கு. Clear sky, Suryan's scolting, it's too hot, வேர்த்து கோட்டிங். மேல ஏதோ அந்த ஷெட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான். தெரியல, இங்கெல்லாம் போட்டெல்லாம் நிக்கிறதெல்லாம் பார்த்தா வெறும் படகாதான் இருக்கு. இங்க போட்டெல்லாம் நிக்கல, வெறும் காஞ்சி ஓட்ட போட்டு. காஞ்சி போய் கருவாடாதான் வருவேன்னு நினைக்கிறேன். தெரியல, பாப்போம். எப்படியோ போ. ஓகே. இரு இந்த மாதிரி கூலர்ஸ் இதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். கேப் எடுத்துட்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடக்டிவா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். போற வழியெல்லாம் செமையா இருந்துச்சு. போட்டிங் இதெல்லாம் பாக்குறப்போ உள்ள போய் பார்ப்போம். சரியா? ஓகே கைஸ், வந்து உட்காந்துருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு இருக்காங்க. அதனால 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் போட்டிங் போனோம். பின்னாடி என் தம்பி வேற என்னை பத்தி கலாய்ச்சிட்டு இருக்கிறான், இந்த கன்றாவில போடாத அப்படின்ட்டு. சரி, வயசானவங்களையும் யங்கா காட்டும் இந்த சன்கிளாஸ். ஆமா அங்கிள், ஆமா. இந்த கண்ணாடி கொஞ்ச நேரம் போட்டுனீங்கன்னா நீங்க யாரை பாக்குறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே அவுத்துட்டேன். பொறாம கைஸ், அழகா இருந்தாவே இப்படிதான். அப்படியே பொறாம அதெல்லாம் பிடிச்சவங்களா ஒண்ணும் கிடையாது. விட்டுட்டு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பார்க்க முடியல, இதெல்லாம் சொல்லுங்க. பார்க்க முடியலன்னு அது. அப்ப நீங்க கண்ணாடி பொறாம இல்ல. போடணும். நாங்க என்ன சரி கண்ணாடி விட்டு நான் போட்டு. இது கண் ஆபரேஷன் பண்ண மாதிரியே இருக்கான். போடு. இது மண்டையும் ஆடுகளும் மண்டையும் போடு. சூப்பர். இப்பதான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தோம் இந்த கண்ணுல. குறை விழுந்துருச்சுட்டு கேட்ராக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறான். வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, 10 மினிட்ஸ் ஆகும் இருக்காங்க, பாக்கலாம். வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே ஓகே. இப்போ வந்து நாங்க போட்டிங் போலான்னு கிளம்பிட்டோம். ஆமா, கிளம்புறது ஒரே முன்னாடி ஒரே வெக்க. ஒரே கச 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 கசன்னு இருக்கு. ஏசி இருந்தா சும்மா ஜம்முன்னு இருக்கும். நீ அங்க போய் எப்படி இருக்க போதோ தெரியல ஆமா. எங்களுக்கு. அது 10 பேராங்க. பிரைவேட்டா 3 பேர் மட்டும் நினைச்சோம். ஒரே கூட்டமா இருக்கு. அங்க போய் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல. பிரைவேட்னா டபுள் தி அமௌண்ட். அதனால சரி சரி, ஓகே okay, போதும் போதும். அப்படின்னாச்சு. ஆமா. கேமராமேன்ல முக்காடு போட்டு நின்று கிடக்குறான். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களே ஐயா. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஆமா, சரி பாப்போம். ஓகேவா, வாங்க. ஏன்பா ம். நான் சொன்னேன் சாயங்காலம் போலாம் கேட்க மாட்டேன்ட்ட. செருப்பு கட்டி அடிச்சு விடுவேன். என்ன இந்த மாடு மாதிரி போய் மேய விட்டுருவேன். அது எருமை already- மாடு கூட அறிவு இருக்கும், உனக்கு அறிவு இல்ல. மட்ட மதியானத்துல நான் சொல்ல அதுதான் அங்க பாரு. அது கூட நிழல்ல போய் மேய்து. நீ என்ன பண்ற? நீதான் வெயில்ல போலான்னு சொன்னேன். ஆரஞ்சு என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. ஓகே, இப்போ நாங்க வந்து போய் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு ரெடி ஆச்சு. என்னதான் லைஃப் ஜாக்கெட் போட்டாலும் உன் லைஃபுக்கு வந்து ஒரு ஜாக்கெட் இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. மாட்டிட்ட, எஸ்கேப் ஆக முடியாது. வா, என்ன? வா. போயிட்டு இந்த தண்ணியில வேணா உனக்கு லைஃப் ஜாக்கெட் கிடைக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் கிடைக்காது எனக்கு. என்ன போட்டாலும் கிடைக்காது. உனக்கு தெரியுதுல. வா. இப்பதான் வந்துட்டு இருக்கேன். அதுக்கு இது மன உடச்சலாகி உள்ள இது குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணக்கூடாது. அதனாலதான் நல்லா டைட்டா போட்டு விட்டுருக்கேன் உனக்கு. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது. தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ. பின்னாலே வந்துச்சு சாமி. ஆஹா, நீ போட்டு விட்டுருக்கு. நீ முதல்ல டைட்டா போடு, நல்லா லூசா போட்டுக்கிட்டு. ஐயோ, அவளுக்கு- கட்டி விடுறான். நான் குடிக்கிற பாரு. உனக்கு உண்மையில ஓட தெரியுமா? ஹேய், நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். ஓகே, நாங்க வந்து கிளம்பிட்டோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும். போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சவுண்டா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, அதான் இப்ப பயமா இங்க- இருந்துச்சு. எடுக்கிறப்ப பயமா இருந்துச்சு. எடுக்கிறப்ப ஷேக் ஆயிடுச்சு உங்களுக்கு.
சரி ஓகே போக போக கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் பாருங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா வேடிக்கை பார்க்க உங்களுக்கும் ஆரம்பிச்சிட்டேன். வேடிக்கை காட்டுறோம் எங்க முகரக்கட்டையை எவ்வளவு. ஆமா நிறைய கப்பல் எல்லாம் போயிட்டு இருக்குது. போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஆமா. நாங்க கூட வெயிலா வெக்கையா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா ஐயோ, இது ஜாலியா இருக்கு. ஆடுறத பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உனக்கு மட்டும் தான் ஜாலியா இருக்கும் நிறைய. ஜாலியா தான் இருக்கு. கொஞ்சம் பீதியா தான் இருக்கு. வெயிலும் பெருசா அடிக்கல. மேபி ரிட்டர்ன் போறப்ப அடிக்கும்னு நினைக்கிறேன். மேல இது போட்டிருக்காங்களா அதனால அடிக்கல. ஆஹா குழந்தை பயப்படுது வாய மூடாதா. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் சொல்லு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ இதோ இந்த கடலுக்குள்ள மூழ்க வேண்டும். மூழ்க வேண்டுமா? இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். அலையை போல ஆட வேண்டும். போதும் போதும் தெரியல விட்டுரு. சரி விட்டுருவோம். எதுக்கு தேவையில்லாது? தண்ணிய வச்சு விளையாடிட்டே வரான். இல்ல தண்ணி கையிலே படல. மேல பட்டா நல்லா இருக்குன்னு ஆனா படல. ஓகே போறோம் உள்ள ஹாஸ்குள்ள. செம்மையா இருக்கு. செம்மையா இருக்குது. சூப்பரா இருக்கு. என்ட்ரன்ஸ் நல்லா இருக்கு. இங்க ஒருத்தவங்க மீன் பிடிக்கிறாங்க. எவ்வளவு மீன் பிடிச்சிருக்காருன்னு தெரியல. ஓகே गाइस இந்த வேற வேர்க்குதுன்னு தொடக்க வச்சிருக்கேன். என் உடம்பில் என்ன சுரக்கிறது என்னடா சுரக்குற? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊழுகிறதையா? அது நீர் இல்லடா வேர்வையா. இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. அது வந்து இப்போ வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போட்டிங்னு நினைச்சோம். ஆனா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மட்டும் இல்லையாமா அரிக்கல் மேடுன்னு சொல்லிட்டு 800 வருஷம் பழமையான அததான் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்றாங்க. வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி பாத்துருக்கலாம் ChatGPT ஏதோ. ஆனா நாங்க பார்க்காம விட்டோம். சோ தெரியல. ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ன்ற மாதிரி சொன்னாங்க. போய் பாப்போம் என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு. ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம். பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. ஆனா 10 minutes தான் டைம் கொடுத்திருக்காங்க. அதனால கல்ல விழுந்துருச்சு மண்டையில. நான் தான் அடிச்சாவா? மண்டையில அடிச்சேன். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம அத இங்க உள்ள- காட்டுங்க. இங்க பாருங்க. என்னது? அதாவது கல்லுக்கெல்லாம் இங்க வச்சிருக்காங்கல்ல மேட்டு மேல. அதான் அரிக்கல் மேடு. ஓ சாமி வேற அவ்வளவுதான். வா திரும்பி போலாம் வா. ஏய் அங்க இருக்கு அங்க இருக்கு பாரு வா. ஓ இதுவா? சரி 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 சரி. அவாடா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றீங்க. ஆமா நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. ஓ அப்படின்னு கத்திட்டு இப்படி திரும்புறப்ப அவங்க எல்லாம் நம்மள பாப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஃபேன்ஸ்னு சொல்லிடலாம். வேண்டாமா? தேவையில்லாத அதெல்லாம் வேலையெல்லாம் trend பார்க்க நிறைய கூடாது. தெரிய மாட்டேங்குது. வா ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு யாரும் கண்டுக்காதீங்க உன. ஓகே. ஒரு நான் ChatGPT டக்குன்னு போட்டு பாத்துறவா. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. ஆனா அவ்வளவு நேரம் டைம் இருக்காது. நம்ம வராம எடுத்துருவாங்களா? எடுத்துருவாங்க. போட்டோ எடுத்துருவாங்களா நம்ம வராம? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு இல்ல. வாடாத ஹோட்டலுக்கு 9 மேனேஜர். நரேன் வந்து தொப்பி கொண்டுட்டு வந்தான். அந்த தொப்பியை வேற நான் வாங்கி போட்டுட்டேன் பாவத்துல. எனக்கு கேப் ஆல்ரெடி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே. இப்போ வந்து இது வந்து என்னன்னா ஒரு முந்தி காலத்துல ஒரு போர்ட்டா இருந்ததாம்மா. போர்ட். போர்ட்னா இந்த சார்ஜிங் எல்லாம் போடுவாங்கல்ல. போர்ட் கப்பல் நிப்பாட்டுற போர்ட் டி. ஓகே இது வந்து எந்த காலகட்டத்துல கட்டினதுன்னா இண்டோ ரோமன் ட்ரேடிங் போர்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஹப் ஃப்ரம் தி 2nd century BCE கட்டினதாம்மா இது. ஓகேவா? இது வந்து இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரோமன்ஸ் அஸ் பொடுக்கி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் போட மாட்டேங்குது. இவ கிடக்குறா. ஏதோ இங்கிலீஷ் எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் அது தெரியல எப்படின்னு. ஆனா அது ஸ்பெல் வந்து PODKEE. அதான் பொடிக்கின்னு நினைச்சேன் நானு. அமைதியா ரெடி. சரி ஓகே.
மதர் ஆஃப் ஆல் இங்க வேற ஒண்ணும் இல்ல, அந்த பில்டிங்க காட்டுறோம், பால் அடைஞ்ச பங்களா. சரியா? அடைஞ்ச பங்களா. இது என்னன்றது முன்ன முன்னாடி வந்து கட்டியிருக்காங்க ஒரு பில்டிங். அப்புறம் அது பழமா வாங்கினோடனே அங்கங்க லவ்வர்ஸ் வந்து முத்தம் கொடுக்கற ஸ்பாட் ஆயி போச்சு. அந்த மாதிரி ஸ்பாட் இல்ல, இது ஏதோ ட்ரேடிங் போர்ட்டாமாண்டி. ட்ரேடிங் போர்ட்னா அப்ப கஞ்சா அது இதெல்லாம் வந்து இங்கதான் பதுக்குறாங்களா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ரூல்ஸ் மாதிரி பேசக்கூடாது. இதெல்லாம் வீடியோல பேசினா வீடியோ போலீஸ் வேற ஃபாலோ பண்றாங்க. உங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமா, கொஞ்சம் வெயில் அதிகம் தான், அதனால இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் நாங்க. ஓகே, இதுக்குள்ள இப்ப வந்து உள்ள வந்து சும்மா ஒரு மாண்டேஜ் மாதிரி நாங்க காமிக்கிறோம், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இத வேணும்னா நீங்களே கூகுள்ல போட்டு பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்க முன்னாடியே தெரிஞ்சா படிச்சுட்டு வந்திருப்போம், ஒண்ணும் பண்ண முடியாது. வேணுமா? காஃபி கப்லாம் வேணாம். பத்தி எவ்வளவு அழகா சரட்டையிலே செஞ்சிருக்காங்கன்னு. சரட்டையிலே பண்ணிருக்காங்க. ஹேண்ட்மேடு. சரட்டைனா தேங்காய் முடி, தேங்காவோட முடி அதே பண்ணி. எது சரக்கடிக்கிற கிளாஸ் கூட அதுலயே பண்ணிருக்காங்க. கிளாஸ், இது சூப் கரண்டி சொல்லுவாங்களே அது. நல்லா இருக்கு. அந்த கிளாஸ் ரியல் கிளாஸ் மாதிரி என்ன பண்ணிருக்காங்களா? இந்த கிளாஸ் காமிக்கணுமா இன்பாக்கு? எதுக்குன்னு தெரியல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. பெருசா வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த ஒரே ஒரு கண்ணாடி வந்து 250 ரூபாய் போட்டு வாங்கினேன். இன்னொரு கண்ணாடி வந்து ஆட்டே போடலாமா நிறைய பார்த்தா இல்ல, கையில ஒரு கண்ணாடி கையில வச்சிருந்தோம், அந்த கண்ணாடி எங்க போச்சுன்னு தெரியல. வச்சுக்கிட்டு இதுதான் என் கண்ணாடி. என் பாக்கெட்ல இருந்ததா? கேக்குறப்பயா சொல்லிருக்கணும் பாக்கெட்ல இருக்குதுன்னு. சரி விடு. கடைசியில ஒரே அசிங்கமா போச்சு எனக்கு. ஆமா, இது இங்க இருந்து கண்ணாடின்ட்டாங்க. அப்புறம் வீடியோ ப்ரூஃப் இதெல்லாம் காட்டுறான் இவன். இங்க பாருங்க, வீடியோல கூட நான் வச்சிருக்கேன் இந்த கண்ணாடின்னு காட்டுறான். கடைசியில கண்ணாடியை காணாம். கடைசியில என் தம்பி ஜோப்ல வாங்கி வச்சிருந்திருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி, அது தெரியல. அதனால ஒரே அசிங்கமா போச்சு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். திருட்டு பயிலுன்னு நினைச்சிட்டாங்க. ஆமா, என்னையும் வேற சேர்த்து இவ்வளவு டீசென்டா வந்த சேர்த்து தப்பா நீங்க 2 பேரும் தான் கூட்டுக்கலாம், என்னைய மாட்டி விட்டீங்க 2 பேரும். ஆமா, எங்களுக்கு ஆனா தெரியும். சரி ஓகே, இவனும் சரி இது 250 ரூபா சொல்றாங்களே, கூட இன்னொரு கண்ணாடி எடுத்துக்கலாம்னு சொல்றான்னு நினைச்சேன். நல்ல குடும்பம். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி, நாங்க போறோம். ஆமா, போட் வெயிட்டிங்ல இருக்கு, அப்புறமா காமிக்கிறோம். பை. நல்லா இருக்கு, காத்தோட்டமா தான் இருக்கு. வெளியே போனா வெயில் அடிக்குது, உள்ள இருந்தா வந்து அந்த வாட்டர்ல இருக்க அந்த குளிர்ச்சி எல்லாம் வந்து மேல போகுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? போட்ஸ் எல்லாம் நிக்குது, எதுக்காக நிக்குது? அதுதான் போர்ட் தெரி. போர்ட்டா? ஓகே ஓகே. இந்த ஃபாரஸ்ட் குள்ள எல்லாம் சிங்கம் புலிலாம் இருக்குமாடா? பைத்தியத்தின் உச்சகட்டம். சொல்லு, தெரியாம அறியாம எதை கேக்குறேன்? இதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. லாஸ்டா ஒரு தடவை கடலை கொண்டு வந்து காமிச்சிட்டு அப்படியே அதோட திருப்பி ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஆட்டி ஆட்டி ஓட்டுறாங்க, ஜாலியான ஒரு ரைடா இருக்கு. காத்துலாடுதான் இவங்க ஆட்டுறாங்களான்னு தெரியல. அப்படியே போய் அப்படியே யூட்டன் போட்டு யூட்டன் போட போறாங்க. ஆமா, வண்டி ட்ரிஃப்ட் அடிக்கிற மாதிரி இப்ப போட்ல ட்ரிஃப்ட் அடிக்க போறாங்க. நிஜமாவா சொன்னாங்களா? டர்ன் பண்றோமா? ரொம்ப குஷியோ. ஐயோ, லைஃப் ஜாக்கெட்லாம் டைட்டா புடிச்சுக்க. நான் கீழே விழுந்தா நீயே குதிச்சிருவேல நாரேனே. காதலுக்காக நான் உயிரே கொடுப்பேன். You give man, why me? குதிக்க மாட்டியா?
குதிச்சு உள்ள அமுக்கிட்டு வந்துருவேன் எந்திரிச்சு இது வந்துட போறேன்னுட்டு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அரைஞ்சு விடுவேன், வேணாம் நானே எந்திரிச்சு வந்திருக்குவேன் அதுக்கு. ஓகே காய்ஸ், லைஃப் ஜாக்கெட்டுக்கு எதுவும் தேவை வரல, அதனால கொண்டு வந்து வைக்கிறோம். உன்னையெல்லாம் அங்கேருந்து எத்தி தள்ளி விட்டு வந்திருக்கணும் டி. அரைஞ்சு விடுவேன், எத்தி தள்ளு, அப்படியும் தட்டையை பிடிச்சி இழுத்து நானும் கீழே வந்து சேர்ந்து சாகுமே தவிர தனியா சாக மாட்டேன். எனக்கு நீச்சல் தெரியும்பா. வச்சு அமுக்கி இருப்பேன். உன்னைத்தான் நான் வச்சு வைக்கிறது. கடல்ல எல்லாம் நீச்சல் போடுவியா நீ? நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க. ஏன் கடல்ல நீச்சல் அடிக்க முடியாதா? யார் சொன்னா? சரி ஓகே, ரொம்ப பேசாத, வா உள்ள கொண்டு போய் திரும்பி தள்ளி விட்டுருவேன். இதெல்லாம் என்னோட லேண்ட்ரன்ஸா? தெரியுது, நீ மூடு. இந்த மாதிரிதான் இருக்கு. சரி ஓகே காய்ஸ், அவ்வளவுதான், போட்டிங் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது போவோம்னு நினைக்கிறேன். போனோம்னா காட்டுறோம். நினைக்கிறேன். போனோம்னா காட்டுறோம். ஓகேவா? அது வரைக்கும் போய் தூங்குறோம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.